இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரையில் ரொம்பவே கலக்கலான சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை வந்து 300 கிராம் போல் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு மென்சல் கறி போல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் நாட்டுக்கோழியில் செஞ்சு அவ்வளோ ஒரு கலக்கலாக இருக்கும். அதனால நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி சால்னாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக கிரேவி மாரி பண்ணி ஸ்டஃப் பண்ணி நம்ம சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி. ஸோ இந்த சிக்கன் பரோட்டா செய்ய பார்த்தீங்கன்னா சிக்கன் 300 கிராம் எடுத்துருக்கோம். நாட்டுக்கோழி மைதா பார்த்தீங்கன்னா 3 கப் போல் மைதா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, சிறிதளவு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். மீட் மசாலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கோம். பொடியாக நறுக்கிய மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்கோம். ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்த மைதாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த மைதாவில் வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை வந்து நம்ம பரோட்டா மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப இலகுவான பதத்துலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டான பதத்துலையும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜுக்கு இருக்கணும். மாவு வந்து நம்ம எடுத்து உருத்துட்டோம்னா மாவு வந்து நம்மளுக்கு ஈஸியாக உருத்த வரணும். அதுக்கு வந்து ரொம்ப இலகுன பதத்தில் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா வந்து பிஞ்சு போயிடும். ஸ்டஃப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது பேனில் போட்டு. ஸோ தண்ணியை முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நீங்கள் வந்து மாவு வந்து பண்ணிங்க. அடுத்த டைமில் வந்து தண்ணியை தெளிக்காதீங்க. பாருங்கள், மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப இலகுன பதத்துலையும் இல்லாமல் கரெக்டாக ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் நான் வந்து மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது மேலே வந்து மறுபடியும் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வேறு பரோட்டா இடணும். இப்போ வந்து உள்ளே வைக்கக்கூடிய சிக்கன் ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கு பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ரிஃபைன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா மறுபடியும் நம்ம பரோட்டாக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண தான் போகிறோம். ஸோ அப்போ ஒன்று நல்லா கலக்கலாக வதங்கிடும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 75% போல் வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டோம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ரா ஸ்மெல் போயிட்டு இருக்குது. ரா ஸ்மெல் போனதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டினுடைய பச்சை மணம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை ஆட் பண்ணுறோம். நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 by 1 நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கரிஞ்சிடும், ஃப்ளேவர் நம்மளுக்கு எதுவும் வராது. ஸோ அதில் மட்டும் ரொம்ப காஷியஸாக இருங்க. நீங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது ஸ்டஃபிங் தான் உள்ளே வைக்க போகிறது தான். மைதா ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து தாராளமாக விற்றுக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், தண்ணியை வந்து நான் வந்து தாராளமாகவே விற்றுருக்கேன். கறி வேகிற மட்டும் நம்ம தண்ணி விற்றுக்கணும் மீட் வேகிறதுக்கு. இதுவே நீங்கள் ப்ராய்லர் எடுத்திங்கன்னா தண்ணியே சேர்க்கக்கூடாது. கரெக்டாக நம்மளுக்கு அந்த எண்ணெயிலே வந்து மிதமான கீரை 2 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா வெந்துடும். இது வந்து எனக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு 8 நிமிஷம் போல் இருந்தது. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது போதும். இப்போ நம்ம மல்லித்தழையை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தழையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு முத்தியை மட்டும் உடச்சி சேர்க்க போகிறோம். அடுப்பு அணைச்சிட்டு தான் முத்தியை சேர்க்கணும். அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து நம்ம ஆனில் வச்சுட்டு முத்தியை சேர்க்கக்கூடாது. முத்தியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி அடுப்போல் கலந்து விட்டுடணும். முத்தி ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், முட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரைல் ஆகக்கூடாது. இது போல் கரெக்டாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுப்பு அணைச்சிட்டு இப்போ நம்ம பரோட்டா தரத்த ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம பரோட்டாவை தரத்த ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு அகலமான ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பரோட்டா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸ் எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், நான் வந்து இவ்வளோ மொத்தம் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தரத்த ஆரம்பிக்கலாம். ரொம்ப மெலிசாக தரத்தக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தரத்தக்கூடாது. ஸோ பாருங்கள், பரோட்டா வந்து ரொம்ப திக்காமல் இல்லாமல் ரொம்ப தின்னாமல் இல்லாமல் உறுத்திட்டேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃபிங்ஸை வைக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா ஜூஸியாக வேணும், இது கூட கொஞ்சம் சால்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லெவலான ஷேப் வந்ததுக்கப்புறமா எடுத்து தவாவில் இடலாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பரோட்டா வந்து கிழிஞ்ச மாதிரி தான் வரும், ஆனால் டேஸ்ட் கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், தோசை தவா வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விற்றுருக்கேன். நம்ம பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விற்று இந்த பரோட்டா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒன்றும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் விற்றே ஃப்ரை பண்ண கலக்கலான டேஸ்ட் கொடுக்கும். பட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம டோஸ்ட் மட்டும் பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெயில். ஸோ பாருங்கள், அட் டைமில் வந்து நான் 3 பரோட்டா தட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து 1 by 1 நம்மளுக்கு வெந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா வெந்துடுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம ஆட் பண்ண ஒரு பரோட்டா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா பரோட்டாவும் சுற்றி எடுத்துடலாம். கலக்கலை இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலாக மதுரை ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆனால் டேஸ்ட் ரொம்ப கலக்கலாக இருக்கக்கூடிய சிக்கன் ஸ்டஃப் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக இது போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.